அன்பானவர்களே, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. மெயினாக எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். ஆமாம், எழுதுனவன் என்னது பாடுனவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் எழுத்தை கெடுத்தான். என்னது, முதல்ல பாடினானா இல்லை முதல்ல எழுதுனானா, முதல்ல பாட தெரிஞ்சவன் முதல்ல எழுத தெரிஞ்சவன் அப்படின்னு பார்த்தா முதல்ல பாட தெரிந்தவர்கள் தான். ஆமாம். அதுக்கப்புறம் தான் கல்வி மயிறு படிப்பு பிடிப்புலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஒரு குழந்தை பிறக்கும்போது மழலை மொழி பேசுகிறது, அழுவுது, கத்துது. கத்தலைன்னா அது செத்து போச்சுன்ற மாதிரி டாக்டரே சொல்லி கொடுப்பான். கத்தணும், ஒரு குழந்தை பிறந்தா உடனே கத்தணும்னு சொல்லுவாங்க. என்ன மயிரோ நமக்கு சரியாக தர விட்டுரு. ஸோ முதலில் பிறந்தது எது? மொழி. என்ன மொழி? மழலை மொழி. அதுதான் பாஷை. பாடல். பாடல்னு எடுத்துக்கிய மழலை மொழி, அது ஒரு பாடல். ஸோ முதலில் பிறந்தது பாடல். ஆக நம்ம பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான். எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், எப்பா என்னப்பா இது? ஆமாம், பாடினவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னாக்க, இப்போ இந்த குயில் ரொம்ப அழகாக பாடும். இந்த குயில் அழகாக பாடும். இந்த கழுதை இருக்குது இல்லை, கழுதை, அது குயிலை மாதிரி பாடணுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிச்சான். எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ சங்கீதம் சஸ்டைன்லாம் பண்ணுவானுங்கள்ல, இந்த சரிகமபா என்னமோ சொல்கிறான், நோட்ஸ் சொல்லுவானுங்க, நோட்ஸ் இதான் என்னென்னமோ பண்ணிச்சான். என்னென்னமோ போய் புரண்டு காடு மேடெல்லாம் சுற்றி கடைசியில் எனக்கும் நல்லா பாட வருட்டு போய் குயிலுக்கு முன்னால் பாடிச்சான். ஆனு குயில் தற்கொலை பண்ணிச்சு. குயில் தற்கொலை பண்ணிச்சு. அப்படி தான் எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம். ஆமாம், நான் தான் பெரிய காப்பி ரைட்டர், மயிறு ரைட்டர், பீத்தோவன் எவ்வளோ பெரிய ஒரு பீத்தோவன். சரி, அதை விட்டு பாடினவங்க தான் அப்படி போச்சா. எழுதுனவன் ஏட்டை கெடுத்தானா. எழுதுனவன் என்னது? ஏட்டை கெடுத்தானா. எப்படி ஏட்டை கெடுத்துருப்பான் சொல்லு? எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான்ப்பா. சொல்லுப்பா, எப்படிப்பா ஏட்டை கெடுத்தான்? ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இடையில இவ்வளோ சொரிப்பா. இப்போ நம்ம பாடப்புத்தகத்தில் கருணாநிதி பேரை சேர்க்கணும்னு சொல்லலையா? இப்படி தான் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ஏற்பாடுன்னு ஒன்று உண்டு. பழைய ஏற்பாடு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முரண்னு இருக்கும். அதை ஃபைட் பண்ணி பெரிய சிலுவை போரெல்லாம் வந்தது. அதுக்காக அது பழைய ஏற்பாடு இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு பெண்களை எல்லாம் பார்த்தா அந்த முஸ்லீம்ஸும் கிறிஸ்துவர்களும் பெண்களை ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரவுண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, ஒரு கட்டத்துக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அதை மீறி இப்போவும் நிறைய இருக்குது அந்த மாதிரி பேர். அந்த முஸ்லீம்ஸுங்க அப்புறம் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கும் ரொம்ப பேர் அவங்கவுங்க நாட்டில் சினிமா தேட்டர்ஸ்லாம் கிடையாது, சினிமாவுக்குலாம் போக மாட்டாங்க. சினிமா பற்றி தான் நான் பேசுகிறேன். அப்படி தொடர்ந்து பாருங்கள், சினிமா பற்றி தான் பேச போகிறேன்.